வாருங்கள். இதோ வள்ளுவரே பேசுகிறார். அலைக்கடல் ஆர்ப்பரிக்கும் குமரி கடற்கரையில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். நான் இப்போது ஒரு நூல் எழுதிக் கொண்டிருக்கிறேன். இது சாதி, மதம், மொழி, இனம், நாடு கடந்து ஆண் பெண் என்ற எந்த பாகுபாடுமின்றி மானுட நலம் மட்டுமே பற்றிய நூலாகும். வாழ்வியல் கோட்பாடுகளை உங்களுக்கு வகுத்தளிக்கும் நூல் இது. எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் வகையில் இந்நூலை இயற்றி வருகிறேன். இது ஞானத்தின் சாரி, சாரத்தின் திரட்சியே. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கு முன் பெரிய கோவில் கட்டுமானத்திற்கான வடிவமைப்பை இறுதி செய்யவும், பின்னர் நுட்பமான வேலைகளை செய்ய துறை வாரியான தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செய்யவும், தனது மந்திரிகளுடனும் பல்வேறு துறைகளில் சிறந்த வித்தகர்களுடனும் ஆலோசனை நடத்தினார். ஒவ்வொரு பணியையும் சிறப்பாக மேற்கொள்ளும் நபரை கண்டறிந்து அவருக்கு அப்பணி மேற்கொள்ளும் பொறுப்பை ஒப்படைத்தார். இக்குறளுக்கு ஏற்ப தேர்ந்த கலைஞர்களை கொண்டு பிரம்மாண்டமான முறையில் கட்டுமானம் செய்யப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இன்றாலும் வியப்பின் குறியீடாகவே காலத்தால் அழியாத நீதி இலக்கியமான திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலை பேருடைய விழுமியங்களையும் நடைமுறை உண்மைகளையும் உலகிற்கு அளித்து வருகிறது. அதன் கருத்துகள் இன்றும் எவ்வாறு நம்மை வழிநடத்தி வருகிறது என்பதை ஆராய்வோம். அண்ணா, நான் தான் இந்த பழத்தை கண்டுபிடிச்சேன். தயவு செய்து எனக்கும் கொடுக்க சொல்லுங்க. நான் தானே மரம் ஏறி படிச்சேன். நான் தான் முதல்ல சாப்பிடுவேன். ஆனா எனக்கும் தான் பசிக்குது. எனக்கும் தான் பசிக்குது. நான் தானே மரத்துல கஷ்டப்பட்டு ஏறினேன். உடல் உழைப்புக்கும் மூளைக்கும் இடையே காலம் காலமாக இருந்து வரும் மோதல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்ன சொல்றீங்களா? தேவைப்படுபவர்களுடன் நமது உணவை பகிர்ந்து கொள்வோம், அனைத்து உயிர்களையும் காப்போம். இதுதான் நூலோர் படைத்த தலையாய அறம். ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அது ஒரு போலியான திட்டம். நம்ம பணம் எல்லாம் போயிடும். நான் எல்லாமே நம்ம குடும்பத்தோட நலனுக்காக தான் பண்றேன். ஏன் என் மேல எரிஞ்சு விடுற? நான் நம்மள பாதுகாக்க தான் முயற்சி செய்யறேன். அதை ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்ப ஏன் நீ திரும்பவும் கடுப்பாகுற? உறாதவர் போல் சொலினும் செரா அர்சொல் ஒல்லை உணரப்படும். காதலை மறைத்துக் கொண்டு புறத்தில் அயலார் போல கடுமொழி கூறினாலும் அவள் அகத்தில் கோபமின்றி அன்பு கொண்டிருப்பது விரைவில் வெளிப்பட்டுவிடும். நீ சொல்றது சரிதான். உன் கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீ நம்ம நல்லதுக்காக தானே சொல்ற. எனக்கு புரியுது. என் வார்த்தை கடுமையா இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே சொல்றேன். எப்பவும் நிதானமா யோசிச்சு தெளிவான முடிவு எடுக்கணும். அதுதான் நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லது. வள்ளுவ பெருந்தகையின் முதுமொழியை வழி வழியாக பின்பற்றி நடந்தால் தொன்மையான அறிவு தொய்வின்றி தொடரும்.
நேற்று இன்று நாளை என முக்காலத்தையும் இணைக்கும் அறநூலான திருக்குறள் எல்லாருக்கும் எல்லாம் எனும் சமத்துவ கோட்பாட்டை உலகிற்கு கொடையாக வழங்கியுள்ளது. சுழன்றும் ஏற்பின் ஏற்ற வேண்டியிருக்கிறது. எனவே எவ்வளவு உழவு தொழிலே சிறந்தது. சமத்துவமற்ற சமூகத்தில் சீரும் இல்லை, சிறப்பும் இல்லை, எவ்வித வளமை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவார் செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பினால் அனைவரும் சமம். செய்யும் தொழிலில் காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும். தனிமனித ஒழுக்கம் முதல் சமூக கோட்பாடுகள் வரை, நிலையான வேளாண்மை முதல் நேர்மையான வணிகம் வரை, சமூக நீதி முதல் சமத்துவ உலகம் வரை, வாழ்வின் அனைத்து திசைகளுக்கும் வழிகாட்டும் ஒரு தெளிவான வரைபடமாய் அமைந்துள்ளது திருக்குறள். தனிமனித வளர்ச்சிக்கும் அதன் வழியே சமூக முன்னேற்றத்திற்கும் ஒரு கலங்கரை விளக்கமாய் நிற்கிறது திருக்குறள். திருக்குறளின் தாக்கம் தமிழ்நாட்டின் எல்லைகளை தாண்டி விரிவடைந்துள்ளது. இக்குறட்பாக்கள் கடல்களை கடந்து கண்டங்களை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.